அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தோன்ஸ்வேல நாங்கள் எப்படி வெங்காய சாறு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 30-35 எடுப்போம். அதாவது 180 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை கோத உடைச்சிட்டு வெட்டாமல் முழுசாக தான் பாவிக்க போகிறோம். அதுக்கு பிறகு 6 செத்தல் மிளகாய், 3 பிடி கருவேப்பமில்லை, 1 மேசக்கரண்டி போல் குழம்பு மிளகாய் தூள், 1/2 தேக்கரண்டி போல் கட்டி உப்பு. இது நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். காக்கரண்டி கடுகு, சீரகம், வெந்தயம், பிறகு 1 மேசக்கரண்டி எண்ணெய், கப் போல் முதலாம் பால், அதாவது கட்டிப்பால் என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு 2 கப் போல் 2ஆம் பால். முதல்ல ஒரு கடாயை ஒரு தாச்சி எடுத்து அதில் எண்ணெய் விட்டு சூடாக்கும். இது மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்திருக்கிறேன். இன்றைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா அதில் கடுகை போட்டு, கடுகு கொஞ்சம் வடித்தோன்னே லைட்டாக நாங்கள் அதில் சீரகத்தையும் வெந்தயத்தையும் போடுவோம். அது ரெண்டையும் போட்டுட்டு அது கொஞ்சம் சூடாகி வந்தோடனே அதில் நாங்கள் வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போடுவோம். அதை ஒருக்கா கிளறி விட்டுட்டு அதில் நாங்கள் செத்தல் மிளகாயை சின்ன உடைச்சோ இல்லை வெட்டியோ போடுங்க. அதுக்கு பிறகு இருக்கிற கருவேப்பமிலையே முருவி போடுங்க. அதை ஒருக்கா நல்லா பிரட்டி விட்டுட்டு அதில் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நான் இதில் புளி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 25 மில்லி போல் 2ஆம் பால் எடுத்து அதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை போட்டு ஊற விட்டேன். அதை ஒரு 4-5 சீட் வச்சுருக்கிற ஒரு புளி வர்ற அளவுக்கு. அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறிக்கல நல்லா கையால் திருப்பி ஒரு கப்பி செஞ்சு போட்டு அதை வடித்து இதில் விட்டுருக்குறேன். அந்த சீட்ஸ் வராமல் வடித்து விட்டுருக்குறேன். அதை வடித்து போட்டு நாங்கள் இதில் வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூளை போடுவோம். இதில் நான் 1 மேசக்கரண்டி தான் போட்டிருக்கிறேன். சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப இது மாற்றிக்கொள்ளலாம். இது ரொம்ப கொஞ்சம் ஓரளவு மைல்டான காரமாக தான் இந்த கறி எனக்கு இருந்தது. அதை போட்டு ஒருக்கா எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி எடுத்து போட்டு இதில் நாங்கள் வச்சுருக்கிற 2ஆம் பாலை விடுவோம். 2ஆம் பாலை விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். பால் திரையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அப்பப்போ கிளறி கலந்து ஒருக்கா விடுங்க. அப்படி கொதித்து நல்லா பபிள் வரைக்குள்ளே வச்சுருக்கிற அந்த முதலாம் பாலை விட்டு அதுவும் கொஞ்சம் திரையாமல் இருக்க திருப்பி கலந்து விடுவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்தோடனே இந்த கறி ரெடி ஆகிடும். இது புட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.